ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் அம்மா ஊருக்கு வரப்போ நிறைய ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. நானுமே வீட்டில் செய்வேன். இருந்தாலும் அம்மா ஊர்லேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ஸ்பெஷல் தானேங்க. அதுவும் பாப்பா வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எள்ளுருண்டை தான். பாப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எள்ளுருண்டை. அவளுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேன். இந்த எள்ளுருண்டையில் அம்மா என்ன போடுவாங்கன்னா, எள்ளு, வெல்லம், வேர்க்கடலை 3ம் போடுவாங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டெய்லியும் ஒரு உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் டைமில் இந்த இடுப்பு வலி, அதுக்கப்புறம் ப்ளீடிங், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எள்ளும் வெல்லமும் வேர்க்கடலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கசப்புத்தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு எள்ளோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சிமிலி உருண்டை இருக்குது. இந்த சிமிலி உருண்டையில் பார்த்திங்கன்னா ராகி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எள், வேர்க்கடலை, வெல்லம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த உருண்டையும். அதுவும் செய்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிக்சர். ஸோ மிக்சர் டிஃபால்ட்டாக நமக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் இல்லைங்களா, நல்லா கிறிஸ்பியாக. ஸோ அதுக்காக அம்மா மிக்சர் எப்போவுமே செய்து எடுத்துகிட்டு வருவாங்க. முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வீட்டில் கொஞ்சம் காலியாகிற மாதிரி இருந்தது. ஸோ அம்மா மிளகாத்தூளும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சிமிலி உருண்டை. ஸோ உங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால உடம்புக்கும் நல்லது. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோன்றது தெரியும். அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஹெல்தி. அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது யோசிக்கவே தேவையில்லை. இது செய்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு ப்ராப்ளமே இல்லை. நம்ம பாட்டு ஜாலியாக ஸ்நாக்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா லச்சு ஸ்கை மினிட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.